தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து பர்னபாசை பற்றி சில குறிப்புகளை நாம் படிப்போம். நான் நினைக்கிறேன் இது 4வது செய்தி என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேண்டிய ஆலோசனைகளை இந்த பர்னபாஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இந்த நாளிலும் கூட பர்னபாசை பற்றி ஒரு சில குறிப்புகளை நாம் படித்து அதிலிருந்து நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஜெபத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதுசா நீங்க வந்திருக்கிறவங்க, இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா தொடர்ந்து நீங்க வாங்க. அது போல இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா இதை பற்றி மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். அது அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது ஒரு ஊழியம்தான், செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கடந்த வகுப்பிலே நான் படித்தது அவர் நல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தோடு நான் முடித்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? பர்னபாசை பற்றி படிக்கும்போது அவன் நல்லவனும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி படிச்சோம். அவர் நல்லவராக இருந்தார் என்று நாம் படித்தோம். சரி, இன்றைக்கு பர்னபாவை பற்றி ஒரு சில குறிப்புகளை படிப்போம். அதுல ஒன்று அப்போஸ்தலர் நடபடிக்கை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 30வது வசனத்தையும் வாசிக்கும். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஆண்டவர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 22வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், எருசலேமிலே உள்ள சபையார் என்ன செய்யறாங்கன்னா இந்த காரியங்களை குறித்து, இந்த காரியங்கள்னா அந்தியோகியாவிலே புறஜாதிகள் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்கே பர்னபாவை அனுப்பி வைக்கிறார். பர்னபாஸ் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி 30வது வசனத்துல படிக்கும்போது 29வது வசனத்தையும் சேர்த்து நம்ம படிப்போம். 28, 29. அந்நாட்களிலே அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிய ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். எருசலேமுக்கு அனுப்புறாங்க. என்னுடைய தலைப்பு நான் எழுதி வச்சிருக்கிறேன், நம்பிக்கைக்கு உரியவராக பர்னபாஸ் இருந்திருக்கிறார். நம்பிக்கைக்கு உரியவராக அந்தியோகியாவிலே புறஜாதிகள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அங்க பாத்தீங்கன்னா அவங்க பர்னபாவை தான் அனுப்புறாங்க. அதே போல எருசலேம்ல இப்ப பஞ்சம் வந்திருக்கு. யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு, எருசலேம்ல யூதேயாவில குடியிருக்கிற தேவ பிள்ளைகள் இப்பொழுது ஒரு கொடிய பஞ்சம் வந்திருக்குது. அவங்க பொருளாதார நிலைமையில கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்ட பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க அந்தியோகியாவில இது நடக்கிறது, அந்தியோகியாவிலே பணம் சேகரித்து அத என்ன செய்யறாங்கன்னா எருசலேமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. நம்பிக்கைக்கு உரியவராக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக பர்னபாஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா பணம் சேகரித்து எருசலேமில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, எருசலேம்ல உள்ள சபைகள் தான் ஆரம்ப நாட்களிலே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வித்து, என்ன அப்படித்தானே நம்ம படிச்சோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலயும் 3ஆம் அதிகாரத்திலயும் நம்ம படிச்சோம்.
4ஆம் அதிகாரத்திலே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க எருசலேமில் உள்ள சபையார் தான் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, கொடிய பஞ்சம், தேசமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டான பொழுது, அந்தியோகியாவிலிருந்து உதவிகள் இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறது. அதை பர்னபாஸ்ட கொடுத்து அனுப்புறாங்க. எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷரா அவர் இருந்திருப்பாரு பாருங்க. ஒரு விஷயம் நம்ம இதுல இருந்து ஒரு பாடம் இருக்குது. எருசலேம் சபையார் உதவி செய்தார்கள் ஆரம்ப நாட்களிலே. பிற்பாடு அவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படிக்கு ஆண்டவர் இங்கே காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம உதவி செய்யும் பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். குறைவில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு அல்லது தேவையோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் உதவி செய்யும் பொழுது ஒரு நாளிலே நமக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது, நமக்கு நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது, கர்த்தர் ஏற்ற வேளையில யாரை கொண்டாவது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவராலே முடியும். எருசலேமில் உள்ள சபையார் ஒரு காலத்திலே பணம் சேகரித்து விசுவாசிகளுக்கு எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். ஆனால் இப்ப இவங்களுக்கு உதவி எப்படி வருது அப்படின்னா, புறஜாதிகள்கிட்ட இருந்து உதவி இப்ப இவங்களுக்கு வருது. அல்லேலூயா, ஆச்சரியமா இருக்குல்ல. அதனால நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு நாளிலே நமக்கு ஆண்டவர் யாரை கொண்டாவது செய்ய அவராலே முடியும். அதை மறந்து போயிடாதீங்க. சரி, இப்ப பர்னபாஸ்ட கொடுத்து அனுப்புறாங்க. என்னன்னா, அந்தியோகியாவில் உள்ள தேவ ஜனங்கள் எல்லாரும் பணம் சேகரித்து அதை பர்னபாஸ்ட கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க? எருசலேம். என் டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு அநேக சபைகளிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன என்ன காரணத்தினால பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, பணம் பணம் பணம். இந்த பணம் தானே எழுதியிருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். நல்ல நம்முடைய தமிழகத்திலே நல்ல அநேக விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையாக இருந்த ஒரு சபை பார்த்தீங்கன்னா, பணத்தினாலே அந்த சபைகள் இன்றைக்கு பிரிந்து போய் கிடக்கு. ஏகப்பட்ட இடங்கள் இன்னைக்கு பல சபைகளிலே பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா பணம். இந்த காணிக்கை பொறுப்பை கையாளுவதற்கு விசேஷித்த கிருபையுள்ள உண்மையுள்ள அப்படிப்பட்டவர்கள்ட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு சபைகள் அப்படியே ஆட்களை செலக்ட் பண்றாங்க. வசதி உள்ளவங்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஒரு ஏழை எளிய விசுவாசி, உண்மையுள்ள ஒரு சகோதரன் நம்பி ஒப்படைக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. ஆனால் பர்னபாச பாருங்க, ஒரு ஊழியத்தினுடைய துவக்கம், புறஜாதிகள் விசுவாசித்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் உடனே பர்னபாசத்தான் அனுப்பி வைக்கிறார். அதே போல எருசலேமில் உள்ள சபையாருக்கு இப்பொழுது பொருளாதார நெருக்கடி இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே பணம் சேகரித்து அவர் பர்னபாட்டை தான் கொடுத்து அனுப்புறாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரவானாக அந்த மனுஷன் இருந்தார். இன்னைக்கு நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்துகளிலே, திறமைகளிலே, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறோமா? ஒரு முறை ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசம். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி
தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப அந்த மனுஷன் வந்து தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை, வசனத்தை நல்லா கவனிக்கணும், தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்துட்டு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவனுடைய திறமைக்கு தக்கதாக அதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து அப்படி கொடுத்துட்டு போயிருக்கிறாருல. வெகு காலம் ஆயிடுச்சு. இந்த ஊழியக்காரர் திருப்பி வர்றாரு, அந்த எஜமானன் திருப்பி வர்றாரு, வந்து கணக்கு கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவனு சொல்லட்டா, ஆண்டவர் கொடுத்த வீடானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த பணமானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த வசதியானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த படிப்பானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த துணையானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த ஊழியங்களானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்துக்கும் நம்மை நம்பி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாத நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம நம்பிதானே. இதுல பாத்தீங்கன்னா, யாருக்காவது வேணுமா, உங்களுக்கு தாழ்ந்து உங்களுக்கு வந்து நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ வேணுமா வேணுமா அப்படின்னு அவர் கேட்கல. இவங்க கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குது, இதை இவங்க செய்வார்கள் அப்படின்னு நம்பி அந்த எஜமானன் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு வேணுமா வேணுமான்னு கூட கேட்கல, கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தாளந்துகளை, திறமைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, வசதிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு, பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்துல நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து நம்ம பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளை அவருக்கு ஏற்ற நிலைமையில வளர்த்து அவருடைய சந்நிதியில கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய படிப்புல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய பணத்தில, எல்லாவற்றிலும் நாம எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறோம்? அவனவனுடைய திறமைக்கு தகுந்தாற் போல ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறார். உண்மையா இருக்கிறோமா அல்லது புதைச்சு போட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் VBSல ஆசிரியர்களுக்காக ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல்ல ஒரு வார்த்தை இப்படியாக வரும்: கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், அவர் முன் நீ வெட்கப்படாமல் அவர் தந்த தாளந்தை அவருக்காக நீ பயன்படுத்து. அப்படி கணக்கு கேட்கும் கர்த்தர் ஒரு நாள் வருவாரு, திறமைகளை நம்மளை நம்பி. அதனாலதான் எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் சபையினுடைய வளர்ச்சிக்காக, பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக சபையிலே சிலரை மூப்பராக, ஊழியராக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, உதவிக்காரர்களாக, இப்படி அநேகரை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஆவிக்குரிய தாளந்துகளை, வரங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை நம்ம என்ன செஞ்சிரோம், என்ன செய்யறோம்? அவர் சமூகத்திலே நாம வரும் பொழுது கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் பொழுது அவருக்கு முன்னாடி வெட்கப்படாதபடிக்கு நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இந்த பர்னபா காணப்பட்டிருக்கிறார். ஓகே, அடுத்ததாக இந்த பர்னபாவை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அழைப்பை அவர் பெற்றார். ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றார். என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடி 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் அப்படின்னு போட்டு ஒரு விசேஷித்த ஊழியத்திற்காக தேவன் இந்த பர்னபாவையும் அழைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி சவுலை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்தாரோ, எப்படி மற்ற சீசர்களை ஊழியத்திற்கு அழைத்தாரோ, அதே போலதான் பர்னபாவையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்குல்ல? பர்னபாவையும் ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது. 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை.
அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது போதும். தங்கள் அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அப்படின்னு போட்டு, இந்த அப்போஸ்தலர் அப்படிங்கிற அந்த பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க? தேவனாலே நேரடியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலர் அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுப்பாங்க. இப்ப வேதம் சொல்லுது, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அவருக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சுங்க? அப்போஸ்தல ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேலைகளை நம்ம பர்னபாச ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, ஒரு மனுஷன் அப்படி நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். தன்னுடைய ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா பைபிள்ல இந்த பர்னபாவை பற்றி எவ்வளவு அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றி சபையார்ட்ட சொல்றாரு. இந்த பிக்சரை நீங்க பாருங்க. அவர்கள் கைகளை வைத்து பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இந்த பர்னபா அவர் அப்போஸ்தலராக இருந்தார் என்று அந்த 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும். பாத்தீங்களா? இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்காக ஆண்டவர் இவரை ஒரு விசேஷத்த ஊழியத்திற்காக அழைத்தார். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எப்படி அழைக்கப்பட்டார்களோ, அவராலே அனுப்பப்பட்டார்களோ, அதே போலதான் இங்கே பர்னபாவும் தேவனாலே அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார். சூப்பர்ல. நான் அழைத்த ஊழியத்திற்காகங்கிறாரு. என்ன ஊழியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் அழைத்த ஊழியத்திற்காக அனுப்பி விடுங்கள் அப்படின்னு. யார பர்னபாவையும் சவுலையும். ஏன்னா ஆவியானவர் பாருங்களேன், அந்த இடத்துல பர்னபாவுடைய பேர் தான் முதல்ல வருது பாருங்க. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை அனுப்பி விடுங்கள் அப்படிங்கிறார். இப்ப இவர்களை என்ன ஊழியத்திற்காக அனுப்பினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். நீங்க யாராவது கேட்டிருக்கணும். கேட்கல, சரி பரவாயில்ல, நானே கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். இவர்களை என்ன ஊழியத்திற்காக அழைத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில நம்ம பார்ப்போம். அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசி. 46வது வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். அங்க வாசிக்கிறோம், நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். யாரு சொல்றாங்க? பர்னபாவும் பவுலும் சொல்றாங்க, நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம். பவுலை ஆண்டவர் சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவரை எந்த ஊழியத்திற்காக அழைத்தார்னு எழுதியிருக்கு பாருங்க. எந்த ஊழியத்திற்காக அழைத்தார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யாருக்காக? புறஜாதிகளுக்காக. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலருக்கு. முதல்ல புறஜாதிகளுக்கு, அடுத்துதான் இஸ்ரவேலருக்கு. அதே மாதிரிதான் இங்க 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனத்துல, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். இவ்வளவு நாள நம்ம நினைச்சோம் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று தேவனாலே அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்டா நம்ம யாரத்தான் சொன்னோம்? பவுலதான் சொன்னோம். இப்ப இன்னொரு ஆளை சேர்த்து சொல்லலாமா? யாருங்க? கண்டிப்பா பர்னபா. வெரி குட், வெரி குட். வசனம் சொல்லுது பாருங்க, நான் அழைத்த ஊழியத்திற்கு. அவர் அழைத்த ஊழியம், இவர்களை அழைத்த ஊழியம், தேவன் இவர்களுக்கு கொடுத்த ஊழியம் புறஜாதிகளிடத்தில். அவர் சொல்றாரு பாருங்க 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்திற்கு போகிறோம்.
போகிறோம். 47வது வசனம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 47, 48. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். சூப்பர்ல. கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. என்ன கட்டளை? புறஜாதிகளிடத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளையின்படி நாங்கள் இப்படி செய்கிறோம். 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, ஓ பிரைஸ் தி லார்ட், யூதர்களுக்கு அப்போஸ்தலர்களை அனுப்பினது மாதிரி இன்றைக்கு புறஜாதிகளாகிய எங்களிடத்திற்கு தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பி வைத்திருக்கிறாரு. லேலியான அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்க. சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. என்ன அருமையான மனுஷனா இருந்திருக்கிறார் பாருங்க. விசேஷித்த அழைப்பை பெற்றவர், அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர் செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அங்க இவர் சொல்றாரு 46வது வசனம், வேத வசனம் முதல்ல உங்களுக்கு தான் வந்திருக்கணும், உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நீங்க அதை கேட்கல. இதை யார்கிட்ட சொல்றாங்க? யூதர்கள்ட்ட சொல்றாங்க. நீங்க அதை அதான் பாருங்க 45வது வசனம். யூதர்கள் 13ஆம் அதிகாரம் 45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது போராமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, உங்களுக்கு தாயா முதல்ல வேத வசனத்தை அறிவிச்சிருக்கணும், ஆனால் நீங்களும் அதை தள்ளி நீங்க அதுக்கு தகுதி இல்லாம போயிட்டீங்க. நாங்கள் புறஜாதியர் இடத்துக்கு போறோம். ஏன்? 47வது வசனம், கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே நாங்க புறப்பட்டு போறோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர் எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கிறார் பாருங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி பாத்திரமான நடந்திருக்கிறார் பாருங்க. அப்படித்தானே நமக்கு பைபிள் சொல்லுகிறது. இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் என்ன? என் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுங்கள், இலக்கை நோக்கி தொடருங்கள். பவுல் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்டிருக்கிற எந்த காரியத்திற்காக நான் அழைக்கப்பட்டேன்னா அதை அடைவதற்காக நான் ஓடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பர்னபாவை அழைத்தது மாதிரி நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்படித்தானே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது, உன்னை நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீர்கள், ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அவரை பற்றி அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர், விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள். அழைப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, படிக்க முடியும். நமக்கு இப்ப அது சப்ஜெக்ட் அல்ல. விசேஷித்த அழைப்பை பெற்றவர் பர்னபாஸ். இந்த அழைப்பை அவர் என்ன நோக்கத்திற்காக எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த வேலையை அவர் செய்யறாரு. நாங்க புறஜாதிகள்கிட்ட போறோம், ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நாங்க இப்ப செய்யறோம் அப்படிங்கிற நம்ம அந்த வார்த்தையை பாருங்களேன். 47வது வசனம், 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, வேத வாக்கியங்களின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். நாங்க செய்யறது கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடி நாங்க செய்யறோம் அப்படி. தேவன் சொல்லாத எதையும் செய்யல, தேவன் சொன்னதை எதையும் செய்யாம விடல. கரெக்டா? தேவன் சொல்லாததை செய்யவில்லை, தேவன் சொன்னதை செய்யாம இருந்ததும் இல்லை. நீங்க நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? நான் போன வகுப்பு முந்தின வகுப்புல நான் சொன்னேன் நினைக்கிறேன், வந்து உட்காந்து சேர் தேஞ்சிட்டு போனதுதான் மிச்சம். என்ன தேவன் என்ன நோக்கத்திற்காக? நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமாங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்துட்டேன், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன், காணிக்கை போடுறேன், செய்தியை கேட்கிறேன், வீட்டுக்கு போறேன். இதுவா?
இதற்காகவா ஆண்டவர் நம்மை அழைத்தார்? இது நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ஆனா நம்ம அழைத்த அழைப்பு எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அழைத்தார்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, அவரை பற்றி அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நம்ம பார்க்கிறோமா? தேவன் எதற்காக என்னை அழைத்தார்? என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக என்னை ரட்சித்து அந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? எனக்கென்று ஒரு வேலை இருக்கு, எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கென்று ஒரு கடமை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். சும்மா உங்களுடைய உலக பிரகாரமான வேலையை மட்டும் செய்வது அல்ல. ஆண்டவருக்கென்று என்ன வேலை நீங்க செய்யறீங்க? உங்களுடைய வேலையோடு கூட, உங்களுடைய படிப்போடு கூட, உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருக்குன்னு என்ன செய்யறோம்? யோசித்துப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர் கரெக்டா இருந்திருக்கிறார். இப்படி நாங்கள் செய்கிறோம். காரணம், நாங்கள் தேவனாலே அந்த அழைப்பை பெற்றோம். ஆகையினாலே நாங்கள் இதை நாங்க செய்கிறோம். இந்த கட்டளையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் இப்படி செய்கிறோம். எங்களுடைய ஊழியம் வசனத்திற்கு புறமானதல்ல. எங்களுடைய அழைப்பு வசனத்துக்கு புறமானதல்ல. இப்பொழுது நாங்கள் பிரஜாதிகளிடத்திலே ஊழியத்துக்கு போவதும் ஆண்டவர் சொல்லாம நாங்க போகல. ஆண்டவர் சொல்லிதான் இந்த வேலையை செய்யறோம். சொல்ல முடியுமா நம்மளை பார்த்து? நாம அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? தேவன் சொல்லாத எந்த காரியத்தை நான் செய்யறது கிடையாது. தேவன் சொல்லுகிற எந்த காரியத்தை நான் செய்யாம விட்டதும் கிடையாது. சொல்ல முடியுமா? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பர்னபாசுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. சகோதரர்களே, நீங்களும் ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள். நீங்களும் என்னை போல ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள். நீங்களும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. மறந்து போயிடாதீங்க என்று சொல்லி இந்த தேவனுடைய மனிதர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுல நாம் எப்படி இருக்கிறோம்? கொடுத்த ஊழியத்துல போட்டி போறாம இன்னைக்கு பவுலையும் பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் அப்படின்றாங்க. அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வர்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க ஊழியம் செய்யறாங்க. இதே 13ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும். நல்லா கவனிங்க. 9வது வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அப்படின்னு வாசிக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சவுல் அப்படின்னு வராது. இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் 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 தான் வரும், அல்லது சவுல் எனப்பட்ட பவுல் அப்படின்னு வரும். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப பர்னபாவையும் சவுலையும் அப்படிங்கிறார் இல்லையா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, பவுலும் பர்னபாவும் மாறி வரும். வசனம் எங்கேயாவது இருக்குதா? 46வது வசனத்திலே வந்துருச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் வந்துருச்சா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பவுலும் பர்னபாவும். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பர்னபா பவுல் இருந்தது. 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல வரும் பொழுது பவுலும் பர்னபாவும் வருது. இப்ப யாருடைய பேர் முன்னாடி வருது சொல்லுங்க? பவுலுடைய பேர் வருது. பவுலுடைய பேர் வந்தா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? வரும். வருதா? வெரி குட்யா. பவுலுடைய பேர் முதல்ல வந்தா நமக்கு என்ன வரும்? போராம வரும். என்ன? அது எப்படி என் பேரு பின்னாடி போடலாம்? என் பேரை முன்னாடி போடுங்க. அவன் ஜூனியருங்க, எனக்கு பின்னாடி வந்த ஆளு, நான் அவனுக்கு சீனியரு. அதெல்லாம் இல்லைங்க.
அதெல்லாம் இல்ல. பர்னபாஸ் அந்த எண்ணமே இல்ல பாருங்க. பர்னபா பவுல், பர்னபா பவுல் வந்தது இப்பொழுது பவுலும் பர்னபாவும், பவுலும் பர்னபாவும் வர ஆரம்பிக்குது. ஊழியத்துல அழைக்கப்பட்ட அழைப்பை மட்டும்தான் அவர் பார்த்தாரே ஒழிய பேரு புகழ் இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. போட்டி போறாம கிடையவே கிடையாது. என்ன இந்த பாரு சவுலே, நீ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசினாரா? இல்லையே. எனக்கு என்ன பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்தியோகியாவுக்கு இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க எருசலேம்ல உள்ள சபையாரு. ஆனா இவரு போய் அந்தியோகியாவுக்கு போயிட்டு நிலவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு உடனே எங்க போறாரு? நான் போன வாரம் காட்டினேன்னா அந்தியோகியாவுல இருந்து நேர சீப்ரு இது தர்சுவுக்கு போறாரு. போய் அங்க போயிட்டு சவுலை கூப்பிட்டுக்கிட்டு அந்தியோகியாவுக்கு வந்து ஊழியம் செய்கிறார். 1 வருஷ காலம் அங்கே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இவர் நினைச்சிருந்தா இவரே ஊழியம் செஞ்சிருக்கலாம்ல. பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தேவனாலே நியமிக்கப்பட்ட மனிதன் அவர். அதனால கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து இங்க ஊழியம் செய்ய வைக்கிறார். பிரசங்கம் பண்ண விடுறாரு. அற்புதமா பேசுறாருங்க பவுல். இனிமே நம்ம பவுல்னு சொல்லலாம். சரியா? அற்புதமா பேசுகிறாரு பவுல். ஊழியத்துல போட்டி போறாமங்கிறது இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல எப்படி இருக்குது? விசுவாசிகளுக்குள்ள போட்டி போறாம இருக்குது. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும். ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ஒரு ஒரு வசனம் இருக்கு. நல்ல விஷயங்களில வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இருக்கா? நல்ல விஷயங்கள் போட்டி போடலாம். எதுக்கு? ஜெபிக்கிறதுல, கொடுக்கறதுல, ஊழியம் செய்யறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல, இதுல போட்டி விடுங்க. இதுல சண்டை ஓடுவோம். இதுல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம முன்னேறி போவோம் நினைப்போம். கேவலம் அழிந்து போகிற உலக பொருள்களுக்காக, அழிந்து போகிற விஷயங்களுக்காக, இன்னைக்கு பதவிகளுக்காக, பொருளுக்காக, பெயருக்காக இன்னைக்கு மல்லு கட்டிட்டு நடக்கிறாங்களே. பர்னபா பாருங்க, விசேஷ தலைமை பெற்றார். சொல்ல போனா, நல்லா கவனிங்க, சொல்ல போனா சவுலுக்கு சமமா தானே இவரு இருக்கிறாரு. சவுல மாதிரி தானே இவரும் அழைப்பு பெற்றிருக்கிறாரு. ஆனா சவுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவரே இவரு தானே. ஆனா போட்டி இல்ல, போராமை இல்ல. சவுலுடைய வளர்ச்சியை பார்த்து, பவுலுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படல. பவுலுடைய அந்த திறமைகளை பார்த்து போராமப்படல. பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்துட்டு எங்க மக்கள் எல்லாம் இவன் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. இன்னைக்கு சில சபைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில சபைகள்ல வந்து அந்த ஊழியக்காரருக்கு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு சில சபைகளில அந்த ஊழியக்காரருக்கு சரியான நிலைமையில வசனத்தை கற்றுக் கொடுக்க அவருக்கு தெரியல, போதிக்க தெரியல. சரி, யாரையாவது கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, சபையினுடைய விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்காக வெளியில இருந்து ஊழியக்காரங்களை அழைத்து அவர்களை பயன்படுத்தி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுப்பாரான்னு பார்த்தா அதுவும் செய்யறது. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்படி இந்த ஊழியர்கள் வந்து எனக்கு வசனத்தை போதிக்க தெரியல, இப்படி ஆண்டவர் யாரையும் விடவே மாட்டார். தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை தாகத்தோட விருப்பத்தோட படித்தா கண்டிப்பா ஆண்டவர் பயன்படுத்துவாரு. தேவ சமூகத்துல நேரத்தை செலவழிக்காம நம்ம இங்க வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடி நான் எடுக்கிறேன், இந்த பிக்சர் எல்லாம் ரெடி பண்றேன், குறிப்பெல்லாம் நான் ஆயத்தப்படுத்திட்டு வர்றேன் அப்படின்னா நான் உட்காரணும். இதுக்குன்னு நான் நேரத்தை செலவழிக்கணும். திறமை இல்லாதவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் வந்து இப்படி ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார். சரிங்களா? அவனுடைய திறமைக்கு தக்கதாக தானே அந்த நம்ம படிச்ச மத்தையில திறமைக்கு தக்கதான தானே பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் வசனத்தை போதிக்கிறது இல்ல, போதிக்கிறதற்குண்டான செயல்களையும் செய்யறதும் கிடையாது. தன்னை அழைத்த அழைப்பை பயன்படுத்தி என்னை நம்பி ஆண்டவர் என் கையில இந்த சபையை கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி ஆண்டவர் இந்த குடும்பத்தை என் கையில கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை என் கையில கொடுத்திருக்கிறாரு. இவர்களை நான் கர்த்தருக்கேற்ற நிலைமையில வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய வேலை. செய்றோமா? செய்றோமா? போட்டி போறாம இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள
போட்டியும் பொறாமை மிஞ்சி போய் கிடக்கும், மிஞ்சி போய் கிடக்கும். அடுத்ததாக இந்த பர்னபாவை பற்றி ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் சில குறிப்புகள் உண்டு. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் படிக்கலாம். அடுத்த குறிப்பு பாருங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவராக இந்த பர்னபாஸ் இருந்திருக்கிறார். எப்படி பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடி 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசி. 11வது வசனம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். சரி, தேங்க்யூ சார். இதுல நம்ம படிக்கிறோம், பவுல் செய்ததை கூட்டத்தார் பார்த்த பொழுது தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறார்கள். நான் வேறொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். பவுல் செய்ததை கூட்டத்தார் பார்த்த பொழுது தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா மொழியில் கத்தினார்கள். பின்பு பர்னபாவை சியூஸ் என்றும் பவுல் முன்னின்று பேசியதால் அவரை ஹெர்மஸ் என்றும் அழைத்தார்கள். அதாவது அவரை யூபித்தர் என்றும் அவரை மெர்க்குரி என்றும் அழைத்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதுல பர்னபாஸுக்கு பேர் ஜூபிட்டர், ஃபாதர் ஆஃப் ஹெல்ப்ஸ் அப்படின்னு அதற்கு அர்த்தம். இது கிரேக்கர்களுடைய, நல்லா கவனிங்க, கிரேக்கர்கள் வணங்கக்கூடிய பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் கிரேக்கர்கள். அப்படி அந்த எல்லா தேவர்களுக்கும் அதிபதியாக அதிகாரியாக இருக்கிறவர் இவர் அப்படின்னு அர்த்தமா இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற. எல்லா தெய்வங்களுக்கும் இவர்தான் அதிபதி என்று அவர்கள் சொல்லுவார்களாம். யாரு? கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் பர்னபாஸுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறார். என்னது? எல்லா தேவர்களுக்கும் இவர்தான் அதிகாரி அப்படின்னு. நான் உன்னை கேட்கிறேன், இந்த பேரை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா சும்மா காரணம் இல்லாம வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இல்லாமலே வச்சிருப்பாங்க. ஏதாவது காரணம் இருந்திருக்குல்ல. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? தாயின் வயிற்றிலேயே பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவன் ஒருபோது நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். பவுல் அவனை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து நின்று கால் ஒன்றை நிமிர்ந்து நில் அப்படிங்கிறாரு. அவன் எழுந்துட்டான். இது அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க. லிஸ்தீராவிலே உள்ள மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த இப்படிப்பட்ட, அதான் 11வது வருஷம், பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷைகளை சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கம் நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள் எழுது. ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, எல்லா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அதிபதி அப்படிங்கிற அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கிரேக்கர்கள் வணங்கக்கூடிய அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறத அந்த கடவுளுக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் ஃபாதர் ஆஃப் ஹெல்ப்ஸ். இவர் பயங்கரம், எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியவர். இவர்தான் எல்லாவற்றிற்கும் இவர்தான் மெயின் கர்த்தர், காரண கர்த்தர், இவர்தான் முக்கியமானவர் அப்படிங்கிற நிலைமையில அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. பர்னபாஸுக்கு இந்த பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமா இது நடந்த விஷயம் கிடையாது. ஏதோ அவங்க சம்திங் நடந்திருக்குது. என்ன? அதனாலதான் இந்த பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. சரி, பர்னபாஸுக்கு ஜூபிட்டர்னு பேர் வைக்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் ஹெல்ப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பவுலுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க பாருங்க, மெர்க்குரி அப்படிங்கிறாங்க, ஹெரால்ட் ஆஃப் த காட் அப்படின்னு போட்டு. இந்த காடுங்கிறது ஸ்மால் லெட்டர்ல தான் போட்டிருக்கு. அந்நிய தேவர்கள்னு சொல்லும் போது இந்த ஸ்மால் லெட்டர் தான், ஜி தான் போடுவாங்க. மெய் தெய்வத்துக்கு போடக்கூடிய வார்த்தைக்கு அந்த காடுன்னு சொல்லும் போது கேபிட்டல் ஜி போடுவாங்க. இல்ல பாருங்க, மெர்க்குரி அப்படிங்கிறதுக்கு ஹெரால்ட் ஆஃப் த காட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹெரால்டுன்னா அறிவிக்கிறவர்,
பிரகடனப்படுத்துகிறவர், தெரிவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். என்ன தெரிவிக்கிறவரா? தேவன் கடவுளிடம் இருந்து வார்த்தையை வாங்கி மனிதர்களிடம் சொல்லுகிறவர்னு அர்த்தம். மெர்க்குரி, அதான் அங்க வாசிக்கிறோம். அவன் பிரசங்கத்தை நடத்தினபடினா, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தையை பேசினபடினாலே அவனுக்கு மெர்க்குரி என்று பெயர் வைத்தார்கள். இது ரோமர்கள் அழைக்கக்கூடிய கிரேக்க கடவுளுடைய பெயர். முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? கிரேக்கர்கள் அழைக்கக்கூடிய கடவுளுடைய எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு பேர் தான் ஜூபிட்டர். இது கிரேக்கர்கள் அழைக்கக்கூடியது. ஆனால் மெர்க்குரி அப்படிங்கிறது ரோமர்களால் அழைக்கப்படுகிற கிரேக்க கடவுள். சரியா? கிரேக்க கடவுள். இப்ப நம்ம கடவுள் அப்படிங்கிறோம். இதை நார்த் இந்தியாவுக்கு நீங்க போனீங்கன்னா கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை பரமேஸ்வரன் அப்படிமா, பரமேஸ்வரன் அப்படிமா, அப்படி அல்லாஹ் அப்படிங்கிற இறைவன் அப்படிங்கிற. அது மாதிரி ரோமர்களால் கிரேக்க கடவுளை ரோமர்கள் அழைக்கக்கூடிய ஒரு பெயர் மெர்க்குரி. இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது வார்த்தைக்கு அர்த்தம் கடவுளுடைய வார்த்தையை பெற்று ஜனங்களிடம் சொல்லுகிறவர்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் இத சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த வசனத்துக்கு நீங்க படிங்க வாங்க. 15வது வசனம், 14, 15. அப்போஸ்தலர் 14 அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இப்ப நம்ம வாசிக்கிறோம், இவங்க சொல்றாங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, பர்னபாசையும் பவுலுக்கும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மதிப்பை கொடுத்து கடவுளுக்கு சமமாக அவங்கள அதான் அவங்க சொல்றாங்களே, தேவர்கள் நம்ம மத்தியில மனுஷ அவதாரம், மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் சொல்லி இவங்களை கடவுளுக்கு இணையாக இவங்க மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த அளவுக்கு இவங்களை மதிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடவுளுக்கு சமமா இவங்களை மதிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த சூழ்நிலையில சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கும்? இப்படி பெருமையா பெருமையா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. 14வது வசனம், அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தத்தோடு, மனுஷரை, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். வேறொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கிறது, நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு இதே மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இதே மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்க. கொர்நேலியுங்கிட்ட பேதுரு சொல்றாரு, விழுந்து பணிந்து சும்மா வணங்கினப்போ, நானும் மனுஷன், எனக்கு நீ பணியாதன்னு கொர்நேலியு கிட்ட பேதுரு சொல்றாரு. வெரி குட், தேங்க்யூக்கா. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான். அதே மாதிரிதான் இங்க பர்னபாவும் பவுலும் சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். கடவுளுக்கு முன்னாடி எவ்வளவு தாழ்மையுள்ளவரா அந்த மனுஷன் இருந்திருக்கிறார் பாருங்க. இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமமான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறாங்க. இவங்க கேட்டு வாங்கினாங்களா? இல்ல, ஜனங்களா கொடுத்திருக்கிறாங்க.
ஆனாலும் கூட அவர்கள் அதிலே பெருமைப்படவில்லை, அதிலே அவர்கள் சந்தோஷப்படவில்லை. காரணம், தேவனுக்கு சமமாய் இருப்பதையே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வந்தவர் எங்களுடைய குரு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதையே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதையெல்லாம் விட்டு வெறுமையாக்கி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனுஷ சாயலாக வந்தவர் அவர். அப்பேற்பட்ட உன்னதமான தேவனே மனுஷ சாயலாக எடுத்து வந்திருக்கும் பொழுது மனிதர்களாகி எங்களுக்கு நீங்க தெய்வத்திற்கு சமமாக நீங்க வைக்கலாமா? என்ன ஒரு தாழ்மை பாத்தீங்களா? அதனாலதாங்க பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். பெருமை வந்துருச்சுன்னு வைங்களேன், போச்சு. எந்த விஷயத்திலையும் நம்ம பயன்படவே முடியாம போயிடும். நல்லா பாட்டு பாடுறோமா, நல்ல செய்தி கொடுக்குறோமா, நல்ல ஊழியம் செய்யறோமா, நல்ல வசதி இருக்குதா, நல்ல பணம் இருக்குதா, நல்ல ஆரோக்கியம் இருக்குதா, நல்ல அழகு இருக்குதா, இதுல எல்லாம் பெருமைப்பட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயம் நாம தேவன்கிட்ட கணக்கு சொல்லித்தான் ஆகணும். அவங்க சொல்றாங்க பாருங்க, மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? நாங்களும் உங்களை போல சாதாரண மனுஷங்க தானே, நாங்களும் உங்களை போல சாதாரண மனுஷங்க தான். யோவான் ஸ்நானகன் சொன்னார் பாருங்க, அவர் பெருகணும், நான் சேருவேன். இந்த எண்ணம் பர்னபாஸ்டர். ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் சில குறிப்புகள் உண்டு பர்னபாசை பற்றி. நம்ம கிட்ட இந்த குணம் இருக்குதா? தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக. அதான் சங்கீதத்துல தாவீது ஒரு காரியம் சொல்லுவார், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும், அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள்னு வாசிக்கும். அப்படித்தானே எழுதியிருக்குது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் சொல்லுங்க கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாரு. அவருடைய ஸ்தானத்தை மனுஷன் எடுக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஒரு தேவ தூதனே வந்து கடவுளுடைய ஸ்தானத்தை எடுக்கணும்னு நினைச்சவனையே ஆண்டவர் வந்து கீழே தள்ளிட்டாரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்ப அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு முன்பாக நாங்கெல்லாம் உங்களை போல சாதாரண மனுஷன், சாதாரண மனிதர்கள். பெருமை வேண்டாம். நமக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம், நல்ல தாளந்து இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம். மற்றவங்களை அற்பமா நினைக்காதீங்க, நம்மை பெருமையா நினைக்கவும் செய்யாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பர்னபாஸ் இருந்த அற்புதமான ஒரு குணம், அவர் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவராக, ரைட், ஓகே, வெரி குட் அப்படின்ட்டுலாம் அவர் போகலையே, அப்படின்ட்டுலாம் அவர் போகலையே. சாதாரணமா அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளும் வரட்டும். அதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்ப இந்த தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை சந்திப்போம். இன்னும் பர்னபாசை பற்றி ஒரு சில குறிப்புகள் முடிச்சுட்டு நாம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நாம ஆரம்பிப்போம். இணைப்பில் வந்த எல்லாருக்கும் நன்றி.